வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், அதுக்கு ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. அடுத்து நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். இது அப்போஸ்தல உபதேசம். நம்ம கடிந்து கொண்டா எங்க தசமம் கொடுக்காம போயிருவாங்களோ, கடிந்து கொண்டா எங்க சபை விட்டு போயிருவாங்களோ அப்படின்னு தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தா அந்த ஆத்மா பரலோகத்துக்கு வராது. அப்போஸ்தல உபதேசம் என்ன? உங்களை பரலோகத்துல கொண்டு சேர்க்கிறது தான் அப்போஸ்தல உபதேசம். உங்களை இப்படி பாதியில விட்டு போறது கிடையாது. இப்பொழுது வழி பிரயாணத்துல இருக்கிறோம், நீங்க பரலோகத்துக்கு வரணும். உங்களை கடைசி வர பரலோகத்துல கொண்டு சேர்க்கிறான் பாருங்க ஊழியக்காரன், அதனோட முக்கியமான வேலை. நீ சபைக்கு வா, நீ வந்து காணிக்க கொடு, நீ சந்தோஷமா என்ஜாய் லைஃப் வாழு, நீ வந்தாலும் வா வரட்டாலும் போ, பரலோகத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னா ஊழியக்காரன் கிடையாது. உங்களை ஒரு ஆட்டை கூட விடாம 100 ஆடுல ஒரு ஆடு தப்பி போனாலும் இயேசுப்பா என்ன பண்றாங்க, அந்த ஒரு ஆட்டை தேடி போறாங்க பாருங்க. அப்படி வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஆட்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம். என்ன முடிவு தெரியுமா? வேற சபைக்கு போறவங்க இங்க வருவாங்கல்ல, நிறைய பேர் வருவாங்க. நம்ம அவங்களுக்காக என்ன பண்றோம், நாங்கள் எனக்கு அல்சரே வந்துட்டு எதுக்காக உபவாசம் இருந்து